சுட சுட உப்புமா சூப்பரா நல்லா பலன்னு எண்ணெய், பச்சை மிளகா, கடுகு, வரமிளகா எல்லாம் தாளித்து வெங்காயத்தை வதக்கி போட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. மழையான மழை, அவங்க வெளியில் போய் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லாவே போட்டு ரொம்ப சூப்பரான உப்புமா கிளறி அவங்களுக்கு சுட சுட காஃபி போட்டு இந்த உப்புமாவை கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி, அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸலண்ட். இந்த மாதிரி பலன்னு வரணுன்னா நல்ல ரவையை வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் கடுகு, மிளகா எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அதில் மறுபடியும் வறுத்த ரவையை இன்னும் ஒரு தடவை நல்லா கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நம்ம இது பண்ணால் பலன்னு தேவைக்கு ஏற்ப உப்பை போட்டு வேணும்னா லெமன் ஜூஸ் புழியலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சேன். சூப்பர்னா சூப்பர், அவ்வளோ டேஸ்ட்டு. லெமன் ஜூஸ் வேண்டான்னா கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமை. புளிப்புச்சுவை லைட்டாக இருக்கும், பச்சை மிளகா காரம் எடுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அருமையான உப்புமா மார்னிங் டிஃபன் முடிஞ்சது. எக்ஸலண்ட்.